டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ மோஸ்ட்லி 6 இல்லாட்டி 7 வச்சு தைப்பேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் 6 வச்சு ஒரு தையல் மட்டும் போடுறேன். அது எப்படின்னு பார்ப்போம். என்னடா இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து சேலை முந்தின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜாக்கெட் பீஸில் தான் காமிக்க போகிறேன் செஞ்சு சரிங்களா. இதை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு தான் வந்து நான் மடித்து தைக்க போகிறேன். பார்த்துக்கிட்டிங்களா, ரொம்ப கம்மியான அளவு தான். நார்மலாக நம்ம வந்து முந்தி அடிக்கிறேன்னா இந்த அளவுக்கு தைச்சிருவோம் சரிங்களா. ஆனால் நான் வந்து தைக்க போகிற அளவு வந்து இவ்வளோ தான், இவ்வளோ கம்மியாக தான் நான் தைக்க போகிறேன் சரிங்களா. பார்த்துக்குங்க. குட்டியாக மட்டும் லைட்டாக மடித்து தைச்சிக்கோங்க. இது நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. இது குட்டியாக மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. அவ்வளோதான் கிடைக்கும். பாருங்கள் இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தின்னாக ரொம்ப இதாக இருக்கும். இந்த பக்கம் இப்படி இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நூல் இருக்குது. இதை நான் வந்து உள்ளே வச்சு தைக்கவும் செய்யலாம், இல்லை வேணாம் அப்படின்னா சும்மாவும் தைக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூல் இருக்குது பார்த்துக்கங்க. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மாவும் தைச்சி காமிக்கிறேன் சரிங்களா. இந்த நூலை வந்து இந்த தையல் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடம் இதை வச்சு இப்படி சுருட்டி தைக்கணும். அவ்வளோதான். இதை வச்சு சுருட்டினோம்னா கிடச்சிடும் சரிங்களா. இவ்வளோதான் தைக்க போகணும் சரிங்களா. தெரியுதுங்களா. இந்த நூல் இந்த மாதிரி இருக்குது. இந்த நூலை வந்து லைட்டாக இப்படி சுருட்டிட்டு உள்ளே வச்சுட்டு தைச்சிடும். அவ்வளோதான் சரிங்களா. இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எந்த நம்பருக்கு மாற்றிக்குவேன்னா 4ஆம் நம்பருக்கு மாற்றிக்குவேன் சரிங்களா. இந்த இது போடுறதுக்கு 4ஆம் நம்பர் மாற்றிக்குவேன். இந்த 4ஆம் நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அதனால் வந்து 4ஆம் நம்பருக்கு வந்து நான் மாற்றிக்குவேன் சரிங்களா. அந்த நூலை உள்ளே கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நூலை உள்ளே விட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். இல்லை நீங்களுக்கு நூலே வேணாம் சும்மா பண்ணுறதுனா கூட பண்ணலாம். அதையும் நான் நூல் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி வரும் சரிங்களா. நூல் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் சரிங்களா. இப்போ நூல் இல்லாமல் வந்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வரணும்னு பார்ப்போம். நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் தெரியுங்க. இது வந்து உள்ளே வந்து நூல் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு ரவுண்டாக நல்லா இருக்கும். உள்ளே வந்து நூல் கொடுத்துருக்கீங்க. இது நீங்கள் வந்து பின்னும்போது இது கீழே கொடுத்து பின்னும்போது இன்னும் நீட்டாகவே வந்துடும். இது கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இதுவுமே இந்த மாதிரி நம்ம பின்னிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதில் வந்து உள்ளே வந்து நான் நூல் கொடுக்கல, சும்மா தான் இருக்குது. சும்மா தான் தைச்சிருக்கேன் சரிங்களா. இது மட்டும்தான் நூல் கொடுத்து தைச்சிருக்கேன். எப்படியும் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா இந்த மாதிரியும் இப்போ நூல் கொடுக்காமலும் இந்த மாதிரி உள்ள நூல் கொடுக்காம தைச்சிக்கலாம். ஸோ தைச்சிட்டு நம்ம இது கீழே கொடுத்து பின்னும்போது ஈஸியாக வரும் சரிங்களா. உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சரிங்களா.